வணக்கம். 2 விஷயங்கள பார்க்கலாம். இன்னைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில என்ன பேசுனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வது அண்ணாமலை. அண்ணாமலை பாஜகலேருந்து விலகுறாரா? அப்படிங்கிற மாரி இருக்கு. பாஜகலேருந்து விலகுனாலும் எங்களுக்கு ஒண்ணும் கவலை இல்ல அப்படின்னு சொல்லி 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. இந்த 2 விஷயங்கள பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கூட்டின அதிமுக மாவட்ட செயலர் கூட்டத்தில் நிர்வாகிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேமுதிக கூட்டணிகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. தேமுதிக வேணும், நமக்கு கூட்டணி பலப்படுத்தணும், தேமுதிக வந்தால் நமக்கு இன்னும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தேமுதிகவோட பேச்சுவார்த்தை எடப்பாடி பழனிசாமி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் உருவாகலை. நடத்துகிறோம், ஆனால் அவங்க எதிர்பார்க்குறது வந்து அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. வந்து 30 தொகுதிகள் கேட்டாங்க, இப்போ 14 தொகுதிகள் கேட்குறாங்க. 5 எங்களுக்கு ராசியான நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. 14 தொகுதியெல்லாம் கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் 14 தொகுதி கொடுக்க முடியாது, ஒரு 7, 8 தொகுதி கொடுக்கலாம், அதுக்குள்ளே ஒத்துக்கிட்டு வந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் களத்தில் இறங்கி உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள். நான் வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து தேமுதிகவை அதிமுகவில் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே திமுக திருவனந்தபுரத்தில் சசிகலா பிரேமலதாவை சந்தித்து அவங்க முடிவு பண்ணி எல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா திமுக சைடு தான் அவங்க போவாங்கன்னு சொல்லி தேமுதிக வட்டாரத்திலே பேச்சு இருக்குது. ஆனால் இவர் எடப்பாடி பழனிசாமி இன்னமும் வந்து மாவட்ட செயலர்களாக முட்டாளாக நினச்சிக்கிட்டு தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுக கூட்டணியில் தான் இருந்துச்சு. ஒரு ராஜ்யசபா சீட்டு, அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு வந்து பிரேமலதாவுக்கு செஞ்ச துரோகம், அந்த துரோகத்தை வந்து அவங்க மறக்கவே மாட்டாங்க. அவங்க மறக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படியே மறந்தாலும் அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருமே போட்டது, எழுதி கொடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா திமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான். அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி வந்து இது பண்ணுவாங்க? இவர் கேட்குறது 7, 8 தொகுதிக்கு அவங்க ஒத்துட்டு போக மாட்டாங்க. ஏற்கனவே வந்து 20 தொகுதி எங்களை முன்னாள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்களுக்காவது நாங்கள் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் பிரபாகரன் பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா பிரேமலதாவும் அதே கருத்தை வலியுறுத்தி இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மாவட்ட செயலர்கள் நெருக்கடி கொடுத்து தேமுதிக கூட்டணிகளை கொண்டு வாங்க, நம்ம வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை இன்னும் பிரகாசமாக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. விட்டுறாதீங்க, தேமுதிக விட்டுறாதீங்கன்னு. இப்போ புரியுதா தேமுதிக எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி? எடப்பாடி பழனிசாமிக்கு இதுலேயும் கோட்டை விட்டார் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா மாவட்ட செயலர்களும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க. இப்போ போட்டி போடக்கூடிய வேட்பாளர்கள் முக்கால்வாசி பேர் மாவட்ட செயலாளர்கள் கூட இருப்பாங்க. ஆனால் அவங்களே வந்து தேமுதிக கூட்டணிகளை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் மீறி எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னா கண்டிப்பாக தேர்தலில் வேட்பாளர்கள் போட்டி போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. பார்த்துக்கலாம் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அண்ணாமலை மேட்ரு 2021 இருந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்தில் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் மனசில் வந்து பதிய வச்சார். பாஜக மேலே இருந்த இமேஜை மாற்றினார். நோட்டா கீழே கட்சி அப்படின்னு சொல்லி அதிமுக விமர்சனம் பண்ணும்போது கூட அந்த கட்சி நோட்டா கீழே கட்சியில் அதை வந்து சரியாக வழி நடத்துறதுக்கு இங்கே ஒரு தலைவன் இல்லை, இப்போ வந்துட்டேன் நான் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து பாஜகவோட அடையாளத்தை மாற்றினார். பாஜக வந்து மக்கள் மனசில் எவ்வளவு மத்திய அரசு வந்து மாநிலத்துக்கு கொடுக்குது அப்படிங்கிற விஷயங்கள் முதற்கொண்டு என்னென்ன திட்டங்களை வந்து திமுக வந்து மத்திய அரசு திட்டங்களை மாற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொண்டு போய் மக்கள் மத்தியில் சொன்னார். அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிது. பாஜகவை இப்போ மக்கள் மத்தியில் ஒரு பார்வையை மாற்றி வச்சவரே அண்ணாமலை தான். இதனால பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு ஆதரவாளர் வட்டம் வந்து இயல்பாகவே வந்துச்சு. இதை அவர் உருவாக்குனாருன்னு சொல்ல முடியாது, அவருடைய செயல்பாடுகள் பிடிச்சி அவர் பின்னாடி போனவங்க தான் அதிகம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் எந்த கூட்டத்தில் அமித்ஷா வந்து பூத் கமிட்டி இதில் வந்து கலந்துக்கிட்டாரு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பேரை உச்சரிச்சோன்னே எல்லாம் துண்டை தூக்கி சுற்றுறது, அண்ணாமலைக்காக கத்துறது, இதெல்லாம் பார்க்கும்போது தனி மனித ஒரு ஆராதனையை உருவாக்குறாரா, தனி மனிதனுக்காக ஒரு செல்வாக்கான ஒரு இமேஜை உருவாக்குறாரா அப்படின்னு சொல்லி. ஆனால் அண்ணாமலை அந்த மாதிரி பண்ணவே இல்லை. கட்சி இவ்வளோ வருஷமாக வச்சுருந்தீங்க, இவ்வளோ இதாக வந்து செயல்படுத்துறீங்க, எவ்வளவோ தலைவர்கள் அண்ணாமலைக்கு முன்னாடி வந்தாச்சு, செயல்பட்டுருக்குறாங்க. என்ன செயல்பட்டீங்க? தாமரை மலரும் மலருன்னு சொன்னால் மலர்ந்துருமா? ஒன்றுமே மலராது. அப்படி தான் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு 2021 வரைக்குமே. அவர் வந்து மலர்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணார். அதுதான் மிக முக்கியமாக பார்க்கணும். எல்லாருமே வந்து அண்ணாமலை வந்து தனி மனித இது வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. இது மாதிரி பாஜக இது வரைக்கும் இருந்ததில்லை. பாஜக இல்லை,
இல்லைனாலும் இப்போ வருது இல்லை, பிரதமர் மோடிக்குன்னு ஒரு கும்பல் இருக்குல்ல, அமித்ஷாக்குன்னு ஒரு கும்பல் இருக்குல்ல, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்குன்னு ஒரு கும்பல் இருக்க தான் செய்யுது. அதை மாற்றவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் காசு கொடுத்து எந்த கும்பலையும் உருவாக்கலை. அவருடைய செயல்பாடுகள் பிடிச்சி அண்ணாமலை மேலே ஒரு மதிப்பு மரியாதை வந்து ஒரு முதலமைச்சர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி குறுகிய காலத்தில் மக்கள் மனசில் செல்வாக்காக இருந்தார். அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளராக ஆக்குங்க, என்டிஏ கூட்டணியில் பண்ணுங்க. நாடாளுமன்றத்தில் எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் தலைமையில் வந்து தேர்தலை சந்திச்சிங்களோ அதே போல் இப்போயும் என்டிஏ கூட்டணியை உருவாக்குங்க. நீங்கள் வந்து அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர்னு போடுங்க, மிகப்பெரிய ஒரு டஃப் கிடைக்கும், வேணா பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஆதரவாளர்கள் பேசுகிறாங்க. அது உண்மைதானே? அந்த உண்மையை ஏன் விரும்ப மாட்டேறீங்க, ஏன் ஏற்றுக்க மாட்டேறீங்க? பழைய தலைவர்லேருந்து புதிய தலைவர்கள்லேருந்து இனிமேல் தலைவராக வரப்போகிறவங்கள வந்து எல்லாருமே என்ன செஞ்சாங்க, அண்ணாமலை மேலே ஒரு எதிர்ப்பை காட்ட ஆரம்பித்தாங்க. அண்ணாமலையோட செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கணும்? 234 தொகுதி சட்டமன்ற தொகுதி, இந்த தொகுதிகளில் 234 தொகுதிகளையும் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணுவார். அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணாதான் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள 7 தொகுதிக்குள்ள சட்டமன்ற தொகுதிக்குள்ள அண்ணாமலை சுருக்குனா ஒரு மனுஷன் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒன்றுமே இல்லை, செயல்படாத தலைவர், இவருக்கு வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்னா, கெப்பாசிட்டி கிடையாது, இவருக்கான பேச்சாற்றல் இல்லை, இவர் செயல்பாடுகள் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க முடியும். ஒரு முதலமைச்சர் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் கொண்டு போய் 7 தொகுதிக்குள்ளே 10ஓட 11 கொண்டு போய் சுருக்குனீங்கன்னா அந்த ஆள் மனசு, அண்ணாமலையோட மனசு எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கும். எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக கூட்டணிக்காக அண்ணாமலையை விட்டு கொடுத்துட்டு எடப்பாடி கை காட்டின நைனா நாகேந்திரனை மாநில தலைவராக மாற்றும் போது அண்ணாமலைக்கான இமேஜை வந்து தொண்டர்கள் மத்தியில் மாறிடுச்சு. பாஜக நீங்கள் இருக்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆதரவாளர்கள் பேச ஆரம்பித்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் எதுக்கு நம்ம பேச சொன்னால் பேச போகிறோம், இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு விவசாயம், விளையாட்டு, அப்புறமா சைக்கிளிங் அப்படி இப்படின்னு போக ஆரம்பித்தார். அப்புறமா சமூக வலைதளங்களில் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் நயினா நாகேந்திரன் ஆதரவாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை வந்துச்சு. ஸ்டேஜ்னா கட்டி பிடிச்சிக்கிறாரு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எதிராக செயல்படுறாரு நயினா நாகேந்திரன் அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வந்தாங்க. எப்படி வந்து ஒரு 6 இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பண்ணுற குழுவில் கூட அண்ணாமலை பேரே இல்லை. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அண்ணாமலை வந்து நோஸ் கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ணாமலையும் வந்து பாஜக தலைமையில் PL சந்தோஷ் அவருடைய குருநாதர் வந்து ஆலோசனை பண்ணுற கூட்டத்தை கூட புறக்கணிச்சார். இப்படி ஒவ்வொரு விஷயங்களுமே மாறி மாறி நடந்துக்கிட்டே தான் இருந்தது. இப்போ வந்து அவர் சொல்கிற காரணங்கள் வந்து எங்கள் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை, கடைசி காலகட்டத்தில் நான் அவர் கூட இருக்கணுங்கிற விருப்பம் படுறேன், எனக்கு குடும்பம் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் கட்சி அரசியல் எல்லாமே எனக்கு அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய அப்பாவோட உடல்நலத்தை காரணம் சொல்லி அவர் சொல்கிறாரு அப்படின்னா அவருடைய அதிருப்தியை வந்து வேறு வழி இல்லை, அப்படி தான் வெளிப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிறது எண்ணம் தான். இனி என்ன பாஜக மேலிடம் என்ன செய்ய போகுது? அண்ணாமலையை ஓரம் கட்டிட்டு அவங்க வந்து வேறு ஆட்களை போட்டு வேலை பார்க்க தான் செய்வாங்க. ஆனால் அண்ணாமலை மாதிரி ஒரு கேம் சேஞ்சரை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வெற்றிக்கு அவருடைய பேச்சும் அவருடைய திறமையும் அவருடைய செயல்பாடும் மிக முக்கியமாக தேவைப்படும். அதை வந்து தேர்தல் சமயத்தில் வந்து உணர்வீங்க. எல்லா இடத்துலையும் பிரதமர் மோடி வர இடத்துல அண்ணாமலைக்காக குரல் கொடுக்குறாங்க, அண்ணாமலைக்கு ஆதரவாக கோஷம் போடுறாங்க அப்படின்னா அது அவராக வந்து காசு கொடுத்து கும்பல் சேர்த்து அந்த மாதிரிலாம் பேச சொல்லலை. அது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். நீங்களும் தான் மாநில தலைவராக செயல்படுறீங்க, எத்தனை பேர் செயல்பட்டுருக்கீங்க. இது வரைக்குமே பாஜக அண்ணாமலை இருந்த காலகட்டத்தில் பாஜகவோட வளர்ச்சி எவ்வளோ பெருசாக இருந்தது அப்படிங்கிறத பாஜக மேலிடம் நல்லாவே உணர்ந்துருக்குது. ஆனால் பாஜகவில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தனி மனித துதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அண்ணாமலை வந்து ஆதரிக்கிறாரு, அவரை ஆதரிக்கிறவங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. அவருடைய ஆதரவாளர்கள் வந்து பேசுகிறது கத்துறது இந்த விஷயத்துக்கு என்ன பண்ண முடியும்? அவர் வந்து பேசுகிறது வந்து அப்படி பேசுகிறார், பாயிண்டாக பேசுகிறார். எதிர்ப்புனா திமுக வெறித்தனமாக எதுக்குறாரு, எடப்பாடி பழனிசாமி எதுக்கணுமா அப்படியே கண்மூடித்தனமாக எதுக்குறாரு, அவருடைய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி எதுக்குறாரு, ஒன்றுமே பேச முடியல. அந்த அளவுக்கு எதுக்குறாரு. அந்த அளவுக்கு எதுக்குறத மக்கள் விரும்புகிறாங்க. இப்படி ஒரு வேணும்ப்பா, இப்படி ஒரு அரசியல்வாதி வேணும், ஒரு IPS அதிகாரி அந்த மாதிரி இருந்தவர் வந்து முதலமைச்சராக இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வந்துச்சு. அந்த முதலமைச்சர் மெட்டீரியலாக வளம் வந்தவரை நீங்கள் கொண்டு போய் 7 தொகுதியில் கொண்டு போய் சுருக்கணும்னு நினைக்கிறீங்கள, அது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அண்ணாமலை வந்து இவ்வளோ டீசெண்டாக நாகரிகமாக சொல்லிவிட்டு அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் நான் அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் தலைமைக்கு நான் சொல்லிட்டேன், நயினா நாகேந்திரனே சொல்லிட்டேன், முடிவு எடுத்துவாங்க, வேறு ஆளை போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ணாமலை இல்லை அப்படின்னா நீங்கள் தேர்தல் காலத்தில் அண்ணாமலை பாஜக அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பாஜக NDA கூட்டணி தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறது கஷ்டம்தான்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி நயனானந்தனோட கேம் கூட இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட்டில் கண்டிப்பாக அண்ணாமலை வந்து பிரச்சாரம் பண்ணுவார். இவங்க போட்டிருக்கிறதுல சிங்காநல்லூர் மட்டும்தான் பண்ண சொல்லியிருக்காங்க. சிங்காநல்லூர் அவர் அண்ணாமலை போட்டி போடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த தொகுதியை மட்டும் போட்டாங்க. ஆனால் 234 தொகுதியிலும் அவர் களத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். அப்படிப்பட்டவரை வந்து வளர்த்து விட்றாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இருக்கார். எடப்பாடி பழனிசாமியோட சுயநலமும் இருக்குது அதில். என்னன்னு கேட்டிங்கன்னா கொங்கு பெல்ட்டில் இவர் பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை எல்லாம் ஒன்றா ஒரு ஸ்டேஜில் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா அண்ணாமலைக்கான கூப்பாடு இருக்குல்ல, அது மிகப்பெரிய அளவில் இருக்கும். அண்ணாமலைக்காக கைத்தட்டுறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அண்ணாமலை பாயிண்ட்டாக பேசுவார். எடப்பாடி பழனிசாமி பிட்டு பேப்பரை வச்சு தான் பேசுவார். அப்படி தான் இருக்கும் சூழ்நிலையே. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து ஒரு தலைவர், நம்ம ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைமை அப்படின்னு டெவலப் ஆகிட்டோம். இனிமேல் மக்கள் மத்தியில் வந்து அண்ணாமலை போல் நம்மளால் பேச முடியாது. ஆனால் அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, நயினா நாகேந்திரன் இவங்கெல்லாம் ஒரே ஸ்டேஜில் ஏறி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா அது நமக்கு அவமானம் அப்படின்னு இவங்க கருதுகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. பார்க்கலாம் அண்ணாமலை மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகுது பாஜக தலைமை. இல்லை அண்ணாமலை கூப்பிட்டு வச்சு பேச போகிறாங்களா, இல்லை அண்ணாமலை இல்லாமல் நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோன்னு சொல்லி சவால் விட்டுட்டு ஜெயிக்க போகிறாங்களா? ஜெயிக்கட்டுமே. அண்ணாமலை இல்லாமல் பாஜக இந்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்து பார்க்கட்டுமே. எத்தனை வாக்கு சதவீதம் வாங்குதுன்னு பார்ப்போமே. அதையும் நம்ம பார்த்துருவோமே அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஆதரவாளர் பேசுகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை இல்லாமல் தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.